ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம ஸ்மார்ட் சர்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் வீடியோ சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அப்ளிகேஷனோட ஃபஸ்ட்டு எபிசோட் தான் இது. இந்த வீடியோவில் நம்ம ஆர்கிடெக்சர் ப்ளஸ் அப்ளிகேஷனோட ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நல்லாயிருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஸ்மார்ட் கோடிங் அண்ட் என்னோட பேர் கார்த்திக். இந்த சேனலில் நம்ம எல்லாராலையும் கோட் பண்ண முடியும்னு நம்புகிற ஒரு ஆள் நான். ஓகே, ஸோ நம்ம ஸ்மார்ட் சர்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் வீடியோ சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்மார்ட் சர்டிஃபை ஆப் வந்து ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ நம்ம இதில் ஏகப்பட்ட டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம .NET Core 9, Angular 19, அப்புறம் ஏகப்பட்ட Azure சர்வீசஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோல் கம்ப்ளீட் வீடியோ சீரீஸாக இருக்கும். இந்த எவ்ரி சிங்கிள் வீடியோ இந்த சீரீஸில் வருது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இல்லை .NET, Angular, Azure இதெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு ஒரு சூப்பரான சீரீஸாக இருக்கும். நம்ம ஹை லெவல் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் தான் டெவலப் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட ரியல் வேர்ல்ட் சேலஞ்சஸ் எல்லாமே வரும். இது எல்லாமே எப்படி ரியல் டைமாக சால்வ் பண்ண போகிறது அப்படின்னு என் கூட சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீ ரிக்வெஸ்டஸ், அதாவது இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்னையை பொறுத்தளவுக்கு இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் C# ப்ரோக்ராமிங், கொஞ்சமாச்சு C# ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கணும். ஒரு பேசிக் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட், சின்டாக்ஸ் இது தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு வெப் APIயோ இல்லை எந்த ஒரு ஆர்கிடெக்சரோ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாமே நான் தான் கற்றுத்தர போகிறேன். ஓகேவா? அப்புறம் ஒரு பேசிக் HTML, ஒரு டிவ் டேக்னா என்ன, டேக்னா என்ன, எலமெண்ட்னா என்ன, அவ்வளோதான். அது தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அது தெரியலனா 3 schools இஸ் பெஸ்ட் டு ஸ்டார்ட். ஸோ அந்த மாதிரி HTML அவ்வளோ தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, ஒரு பேசிக்கான ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் போதும். ரொம்பலாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம டைப்ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ஜாவாஸ்கிரிப்டாக மாற்ற போகுது. ஓகேவா? பட் டைப்ஸ்கிரிப்ட் வந்து ஒரு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ சீரீஸில் வர எந்த ஒரு டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியலனாலும் சரி, நம்ம 1 by 1 ரொம்ப பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லி தர போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸை 1 by 1 ப்ராக்ரஸ் பண்ணப்போ நீங்களே ஒன்றா படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லி தரப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர் ஹை லெவல் ஓவர்வியூ. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இந்த கட்டத்துக்குள்ளே பார்க்குற எல்லாமே Azure. ஸோ அதனால தான் Azure என்விரான்மெண்ட்டுன்னு இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா இவ்வளோ இது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு, அதெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காம்பனண்ட். Azure ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு காம்பனண்ட். அதில் வேறு விதமான Azure ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். Azure AD B2C, பிஸ்னஸ் டு கன்சியூமர், ஆத்தென்டிகேஷன் இங்கே இருக்குது. Azure ஆப் சர்வீஸ் இருக்குது, அப்புறம் API மேனேஜ்மெண்ட் இருக்குது, Redis Cache, SendGrid, Azure SQL Server, Monitors, Key Vault, Storage Account, CDN, அதாவது ஃப்ரண்ட் டோர், இந்த மாதிரி ஏகப்பட்ட Azure சர்வீசஸ் எல்லாமே இங்கே இருக்குது. யூஸராகிய நம்ம வெளியே இருந்து ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு Angular அப்ளிகேஷனை ஹிட் பண்ணுவோம். அங்கேருந்து எல்லாமே இப்படி தான் நடக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவிலேருந்து ஒவ்வொரு சீரீஸில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருக்க 1 by 1 சின்னதாக டெவலப் பண்ண போகிறோம். கடைசியாக இல்லை, ஆஸ் வி டெவலப் எப்படி இதெல்லாம் இன்டெக்ரேட் ஆகுது, இன்டெக்ரேஷன்னா எப்படி ஒன்றுக்கு ஒன்று பேசிக்குது, ஒன்றுக்கு ஒன்று எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு சூப்பரான இன்டெக்ரேஷன்ஸ் தான் நம்ம 1 by 1 டெவலப் பண்ணி இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதெல்லாமே டாட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாட்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, அதெல்லாம் தான் ஃபைனல் அப்ளிகேஷன். எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு முழுமையாக நடந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைனல் அப்ளிகேஷன். பட் ஒவ்வொரு வீடியோவிலும் நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட்டும் படிக்கப்போ அப்பாடா நம்ம ஏதோ இன்றைக்கி உருப்படியாக படித்தோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். ஸோ வீடியோஸ் தவறாமல் கட்டாயமாக வரும். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் நான் என்னோடய இங்கிலீஷ் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கப்பே உங்களுக்கு தெரியும் உண்மையிலே நான் இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன், அந்த வீடியோ பார்க்கப்பே உங்களுக்கே தெரியும் எண்ட் டு எண்ட் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ கட்டமாக இந்த அப்ளிகேஷனும் நான் டெவலப் பண்ணி முடிப்பேன். ஒரு வித்தியாசம் என்னென்னா, அந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்கும் இதில் இன்னும் நிறைய Azure சர்வீசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது அதை விட பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ 2025 ஒரு சூப்பரான வருஷமாக அமைகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சீரீஸை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிப்போம். ஏன்னா அப்போ தான் உங்களால் வேலை தேடுறதுக்கும் சரி, இல்லை நீங்கள் நிறைய சாதிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் வந்து ஷார்ட்டாகவே வரும். ஓகே, ஆல்ரைட். ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில்
நம்ம SQL சர்வர் யூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டெவலப்மெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், இன்க்ளூடிங் Azure Data Studio, இதெல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.